ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன ரெசிபினா, கடலை மாவு வச்சு ஒரு நூடுல்ஸ் போல் ஒரு ஸ்பெஷல் ரெசிபி தாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்க கேட்கும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரெசிபி நம்ம பண்ணி கொடுக்கலாம் ஸ்நாக்காக. அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கப் அளவு கடலை மாவு எடுத்துக்கலாங்க. பஜ்ஜி மாவு இல்லாமல் ப்ளைனாக கடலை மாவு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. 1 டீஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ செரிமானத்துக்காக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பிசைஞ்சுக்கலாங்க. சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சுக்கலாம். கொஞ்சம் கையில் விட்டுச்சுன்னா எண்ணெய் சேர்த்துட்டு பிசையலாங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவு புளிகிறதுக்கு இந்த அச்சு எடுத்துக்கலாங்க. இட்லி தட்டில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேங்க. இதில் புளிஞ்சு எடுத்துக்கலாங்க. மாவை இந்த மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சதுக்கப்புறம் இதை நூடுல்ஸ் மாதிரி தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கலாங்க. ஒரு தவாலங்க தேங்காய் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் சேர்க்கும்போது ரொம்ப சூப்பராகவே இருக்கும். கடுகு உளுத்தப்பருப்பு சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கோங்க. பொரிஞ்ச உடனே கருவேப்பிலையை சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா வதக்கிட்டு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாங்க. ஒரு பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கலாங்க. வதக்கினோடனே ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்து வதக்கோங்க. அது கலர் நல்லா சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கலாங்க. நல்லா வதக்கினோடனே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்க்க வேணாம், கொஞ்சம் சேர்த்தா போதும். சேர்த்து நல்லா வதக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ நம்ம சேர்த்தலாம் நூடுல்ஸை. சேர்த்து நல்லா கலந்து விட்டு 2 நிமிஷம் அப்படியே வச்சுடுங்க. இப்போ லாஸ்ட்டாக 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவலை சேர்த்துடலாங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கடலை மாவில் செஞ்ச நூடுல்ஸ் சரியாயிடுச்சுங்க. இந்த ஸ்நாக் குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். செஞ்சு கொடுங்க. செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டாக கொடுங்க. அதே போல் பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு. தேங்க்யூ, பாய்.